இன்றைக்கி ஹாட் ஸ்டாரில் ஸ்டீம் ஆகிற கோலி சோடா ரைஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்துருக்குன்னு சொல்லாங்க. இது வெப் சீரிஸு 3 சீரிஸ் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. 3 சீரிஸுமே பார்த்தாச்சு. இது எதோட ஸ்டோரின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோலி சோடா 2014 வந்த படத்தோட கண்டினியூசி ஸ்டோரி தானே சொல்லாங்க. கோலி சோடா பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கனாலும் பார்க்கலாம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது பார்ட் 2 உங்களுக்கு புரியும். நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 பையனையும் வந்து ஒன்று சேர்த்து இருக்கிற மாதிரி கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பாங்க கோலி சோடா படத்தில். இது கோலி சோடா ரைஸில் படத்தில் வந்து இந்த வெப் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எபிசோடு தான் விட்டுருக்காங்க. 3 எபிசோடு எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நார்மலாக நாயுடுகிட்ட வந்து போய் இவங்க போய் ஹெல்ப்பே கேட்குறாங்க. ஒரு ஹோட்டல் வச்சு ஆட்சி மெஸ் நடத்தி சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது நாயுடு அவங்களால அந்த ஸ்பாட்டுக்கு கரெக்டாக வர முடியல. ஒரு குட்டி பையனை வச்சு ஓப்பன் பண்ணிடுவாங்க. நாயுடுக்கும் இவங்க 4 பேர்த்துக்கும் ஒரு பகை ஏற்படுது. நாயுடு வந்து கடைசி என்ன பண்ண போகிறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோடில் காட்ட போகிறாங்க. இவருக்கிட்ட தான் வந்து பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது சேரன் இவர்கிட்ட பிரச்சனை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புகழ் வில்ல கேரக்டரில் வந்திருக்காரு, அவர்கிட்டே ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு 4 வில்லன்கள் இருக்காங்க. அவங்க 4 பேர் தொடர்ந்து வந்து இந்த 4 பையன்கிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி எபிசோடை மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டாக வந்து எதுவுமே கொண்டு போகல, எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. பேட் வேர்ட்ஸ் மட்டும் ஒரு சில இடத்துல மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எபிசோடு பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு கெஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தாலும் நல்ல ஒரு சுவாரஸ்யமாக இருக்குன்னே சொல்லாங்க. இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஆக்டிங் வைஸில் அந்த கோலிசோட பார்ட் 1 வந்தாங்க பாருங்கள், அந்த டீமே அந்த 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அம்மு அபிராமி இந்த படத்தில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கான்னு சொல்லாங்க. அந்த 3 பேர் அந்த கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு ஏடிஎம்னு சொல்லி பேரில் வரும். அந்த பொண்ணோட ஆக்டிங்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம படத்தை அந்த கோலிசோட எல்லாம் ஹீரோ வந்தார் பாருங்கள், அவருக்கு வந்து பேரை வந்து அப்படியே போட்டாங்க பெரிய ஆளுகளை. இந்த எபிசோடு பொறுத்தளவு நல்லாவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. கோலிசோட ரைஸ் இந்த வெப் சீரிஸ் வந்து எப்படி இருக்குது பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா அடுத்தடுத்த எபிசோடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விட்டுருவான்னு சொல்லாங்க. இப்போது 3 எபிசோடு விட்டாங்க, 3 சீசனுமே பார்த்தாச்சு. 3மே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுனா சூப்பராக இருக்குது. இதோட ரேட்டிங் கொடுக்க முடியாது, நான் சொன்ன பாருங்கள். அடுத்தடுத்த எபிசோட் நாயுடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவப்பட்டாரில் அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம்லாம் நடக்க போகுது, திரும்பவும் அந்த கடையை எடுக்க சொல்லி எதை பிரச்சனை பண்ணுவாரா, இல்லை நாயுடு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து வேற ஒரு ஆளை வச்சு நடத்த போகிறாரான்னு பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அந்த 4 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு நாயுடுகிட்ட போய் காசெல்லாம் வாங்கி அந்த ஒரு லாரி செட்டப் மாதிரி பண்ணி நம்ம விமானம் நினச்சி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணாலும் நாயுடு அந்த இடத்துக்கு வந்து ஓப்பன் பண்ண வரும்போது குட்டி பையனை வச்சு ஓப்பன் பண்ணது பெரிய ஒரு சோகத்தில் இருந்துருச்சுன்னே சொல்லாங்க. ஒரு அவமானப்படுத்துன மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நாயுடு கோவத்தோடு திரும்பி ரிட்டன் போயிட்டார் வெளியே. அப்படி போகிற மாதிரி எபிசோடு முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி. நீங்கள் கோலிசோட ரைஸ் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இப்போ தான் இன்றைக்கி தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை விவர்ஸ்.